மகேந்திரனுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு நடிகை ரேவதி பேசியதை பார்க்கலாம். மறக்க முடியாத பல 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 லெசன்ஸ் நான் கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட. ஒரு நடிகையாக பல விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். எப்படி ஏன்னா எனக்கு வயசு 17 அப்போ. ஸோ ஐ வாஸ் வெரி லக்கி தட் எனக்கு மகேந்திரன் சார் மாதிரி ஒரு டைரக்டரோட ஃபவுண்டேஷன் கிடச்சிது. அதுக்கப்புறம் நாங்கள் டெலிஃபோட்டோவில் மகேந்திரன் சார் வச்சு ஒரு டெலிவிஷன் சீரியல் பண்ணோம். அந்த டைமில் அவருடைய எழுத்து அது கூட நான் ஒரு பல நாட்கள் அவர் கூட உட்காந்துருக்கேன். அந்த எபிசோட்ஸ், அந்த சீன்ஸ் எழுதுறது, வசனங்கள் எழுதுறது, அவர் கூடவே ஒரு பல நாட்கள் ஒரு சின்ன ஜேர்னி எனக்கு கிடச்சிது. இதெல்லாம் மறக்க முடியாத அனுபவங்கள், எனக்கு பாடங்கள். ஸோ may his soul rest in peace. சிறுநீரக கோளாறு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மகேந்திரன் இன்று காலை உடல்நல குறைவு காரணமாக காலமானார். அவருடைய உடலுக்கு பல்வேறு திரைப்பிரபலங்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இன்று மாலை அவருடைய உடலுக்கு இறுதிச் சடங்கு நடைபெறும் என்று அவருடைய உறவினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது பல்வேறு திரைப்பிரபலங்கள் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை நாம் நேரலையில் பார்க்கிறோம். தற்போது எழுத்தாளர் மதிமாறன் அவர்கள் இயக்குனர் மகேந்திரன் குறித்து தன்னுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ள இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கங்க. மகேந்திரன் அவர்கள் குறித்து திரைத்துறை தொடர்பாக பேசக்கூடியவர்கள் நிறைய விஷயங்களை பகிர்ந்துப்பாங்க. அவருடைய திரை வாழ்க்கையில அவர் எவ்வளவு எளிமையா இருந்தாரோ அதே அளவுக்கு எளிமையாதான் நிஜ வாழ்க்கையிலும் இருந்தாரு அப்படின்றது அவருடைய நெருங்கிய நண்பர்கள் சொல்லக்கூடிய கருத்து. அவரை பற்றி ஒரு நினைவுகளை பகிர்ந்துக்கலாம் நீங்க. மகேந்திரன் சார் ஒரு சாதாரண ஒரு சினிமா பார்க்கிற ஒரு ரஜினி ரசிகராக, ஒரு நடிகரோட ரசிகர்களாக இருந்த பலரை ஒரு தரம் உயர்த்தின இயக்குனர்னா அது டாக்டர் மகேந்திரன் சார் தான். என்னோட அனுபவத்திலே, சினிமா அனுபவத்திலே நான் ஒரு தீவிர ரஜினி ரசிகனாக இருந்த என்னை ஒரு ரசிகனாக, ஒரு தரமான விஷயங்களை ரசிப்பது, சினிமா என்பது ஒரு ரசனை சார்ந்தது, ஒரு கலைப்படைப்பு, அது மனிதாபிமானம் கொண்டது அப்படிங்கிறது தனி மனித துதிபாடிலிருந்து, தனி மனிதர்கள்கிட்ட இருந்து சினிமாவை ஒரு கலை வடிவத்துக்கு, ஒரு சமூகம் சார்ந்த வடிவத்துக்கு மாத்திரத்துல 80களில் இருந்து ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா மகேந்திரன் சார் தான் முதன்மையானவர். என்னோட சினிமா ரசனை மேம்பட்டது அப்படின்னு சொன்னா அது மகேந்திரன் சார் படங்களை பார்த்ததுக்கு பிற்பாடு தான் உலக படங்கள் பார்க்கிற பழக்கமும் எனக்கு ஏற்பட்டது. அதனால மகேந்திரன் சாருக்கு இணையாக வேற யாரையுமே நம்ம சொல்ல முடியாது அந்த விஷயங்கள்ல. அது மட்டும் இல்லாம அவர் படங்கள்ல ரொம்ப சிறப்பு என்னன்னா பேரன்பு. நீங்க அவர் படங்கள்ல ரொம்ப கொடூரமானவர்களையோ, ரொம்ப மனிதர்கள்ல ரொம்ப கொடூரமான மனிதர்கள் அப்படின்னு அவர் எப்பவுமே யாரையுமே கருதுந்து கிடையாது. அது பாத்தீங்கன்னா அவர் படங்கள்ல சரி, எந்த ரொம்ப மோசமான பயங்கர வில்லன்கள் போட்டெல்லாம் எந்த படமும் பண்ணது கிடையாது. உதிரி பூக்கள்ல ஒரு சூழல் காரணமா ஒருத்தர் வில்லனா காட்டுறாரு, தன் குடும்பத்துக்கு எதிராகவே ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்லும் போது கூட அவ்வளவு அவர் பனிஷ் பண்ணும் போது அவர் எப்படி பனிஷ் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் ஏதோ ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஒரு கல்லை கொண்டு அடிக்கிறது, பழி வாங்குறது, வெட்டுறது, குத்துறதுன்னு இல்லாம அவரை குற்ற உணர்வை, அவருக்கு அந்த தவறு செய்யறவருக்கே குற்ற உணர்வை ஏற்படுத்தி கடைசியா அவரு அந்த ஆத்துல முங்கி இறங்கும் போது ஒரு வசனம் வச்சிருப்பாரு. அது சர்வதேச தரம் வாய்ந்த ஒரு வசனம். அது என்ன சொல்லியிருப்பாருன்னா, இவ்வளவு நாள் எல்லாரும் ஊர் மக்கள்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த ஆத்துல இறங்கி நீ போனோம், இதான் உனக்கு மரண தண்டனைங்கிற மாதிரி அது மக்கள் அறிவிப்பாங்க. அப்ப சொல்லுவாரு அவரு, அந்த விஜயன் கேரக்டர், இவ்வளவு நாள் இந்த ஊர்ல நான் தான் ரொம்ப மோசமானவனா இருந்தேன், எனக்கு என்ன வருத்தம்னா சாகும்போது நான் உங்களையெல்லாம் மோசமானவனாக்கி சாகுறேன் அப்படின்னு வசனம் வச்சிருப்பாரு. நீங்க அது ரொம்ப பாத்தீங்கன்னா இப்ப பஞ்ச் டைலாக்ல நல்லா இருக்கு. அவ்வளவு ஆழமான, அவ்வளவு ஒரு 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 அழுத்தமான அந்த வசனம், அதாவது அந்த மரணத்தை விடவும் அந்த வசனம் நம்மள ஆட்டங்காண வச்சிடும். அப்படி ரொம்ப நுட்பமா டைலாக் வைக்கிறது, நுட்பமா காட்சி வைப்பது, அது ரொம்ப முக்கியமானது. இன்னும் சிறப்பு சொல்லணும்னா அவர் சாருஹாசன், சுஹாசினி அப்பா மகள் இருவரையும் ஒரு நட்சத்திர அந்தஸ்துக்கு நடிகர்களா மாத்திருக்கிறாரு. தேசிய விருது பெற நடிகர்களாகவும் தரம் உயர்த்திருக்கிறாரு அவங்கள. அவரு நடிகர் சைட்ல அவர் கொண்டு வந்தது டெக்னீஷியன்ஸ் அசோக் குமார்ங்கிற கேமராமேன். நீங்க பாத்தீங்கன்னா அசோக் குமார்ங்கிற கேமராமேன் எவ்வளவு அழகியலான ஒரு கேமராமேன் அப்படிங்கிறது மகேந்திரன் சார் படங்களை அவர் ஒப்பினதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய ஆரம்பிச்சது. நீங்க டெக்னிக்கலாக ஆர்டிஸ்ட் சைடு, கேமரா சைடு, எந்த வகையில பாத்தீங்கன்னா அவரோட சிறப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதிலும் குறிப்பா சொல்லணும்னா அவர் படங்கள்ல எவ்வளவோ படங்கள் பண்ணியிருக்கிறாரு. இன்னைக்கு ஒரு டைரக்டர் பிரபலம் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன்,
ஒரு டைரக்டர் ஒரு படத்துல பிரபலம் ஆயிட்டாலே அடுத்த படத்துல அவர் ஜாதி சங்க தலைவரா இருந்தாருங்க. அவருக்கு பெரிய ஜாதி பிரபலம், அப்புறம் படங்கள்ல வந்து ஜாதியை பின்பலம், அவர் தான் படங்கள் வருது. மகேந்திரன் சார் இவ்வளவு லீடிங் டைரக்டரா இருந்திருக்கிறாரு, இவ்வளவு பெரிய ஆளுமையான இயக்குனராக இருந்திருக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் மகேந்திரன் சார் என்ன மதத்தை சேர்ந்தவர் என்ன ஜாதியை சேர்ந்தவர்னு யாருக்கும் தெரியாது. அதுதான் மகேந்திரன் சாரோட சிறப்பு. அவர் படங்கள் எப்படி ஜாதி மத அடையாளம் இல்லாமல் இருந்ததோ அதுபோல் மகேந்திரன் சாரும் என்ன சாதியை சேர்ந்தவர் என்ன மதத்தை சேர்ந்தவர் அடையாளம் தெரியாம இருக்கிறாருங்கிறது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. இன்றைய எப்பவுமே நீங்க தமிழ் சூழல்ல இந்திய சூழல் எடுத்தீங்கன்னா ஒரு நபர் என்ன ஜாதியை சேர்ந்தவர், மதத்தை கூட விட்டுருங்க, என்ன ஜாதியை சேர்ந்தவர் அப்படிங்கிறது ஒருத்தர் தெரியாம இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் பெரிய முன்னணி இயக்குனர் வந்து சாதி அடையாளமே இல்லாமல் ஒரு திரைப்படம் எடுத்திருக்கிறாரு. அவர் என்ன சாதின்னு மக்களுக்கு தெரியாதுங்கிறது வந்து அவரோட முற்போக்கு பாத்திரம், மிக சிறந்த முற்போக்கு பாத்திரமா நான் கருதுறேன். தனிப்பட்ட முறையில் எனக்கு மகேந்திரன் சாரோட ரொம்ப நெருக்கமான பழக்கம் உண்டு. என்னுடைய திருமணத்தை நடத்தி வச்சது மகேந்திரன் சார் நடத்தி வச்சிருக்கிறாரு. அவரோட கலந்துரையாடல் இருக்கு பாருங்க, மணிக்கணக்கில் நம்ம பேசும்போது உலக சினிமாக்கள் குறித்து பேசு. அவர் சினிமாவை குறித்து அவர் சிராகசி பேசி நான் கேட்டதே கிடையாது. மற்ற இயக்குநர்கள் உலகப்பட இயக்குநர்கள் பத்தி பேசியிருக்கிறாரு, மற்ற டெக்னீஷியன்ஸ் பத்தி உயர்வா பேசியிருக்கிறாரு, நடிகை ஸ்ரீதேவி குறித்து அவ்வளவு சிராகசி பேசியிருக்கிறாரு. பல விஷயங்கள் மகேந்திரன் சார் கிட்ட உரையாடல்ல பேசும்போது நீங்க வந்து ஒரு மணி நேரம் அவர்கிட்ட நீங்க உரையாடினீங்கன்னா சினிமா துறை சார்ந்த விஷயங்கள்ல குறிப்பா வந்து டெக்னிக்கலா ஒரு படத்தை எப்படி பாக்குறது, கேரக்டரை எப்படி பாக்குறதுங்கிறத அவ்வளவு அழகா சொல்லி கொடுப்பாரு உங்களுக்கு. பல வகையில நீங்க பாத்தீங்கன்னா மகேந்திரன் சாரோட சினிமா தனிப்பட்ட ஆளுமை, அவரோட பண்பு, அவரோட தனிப்பட்ட முறையில பழகிறது, மனிதர்களை குறித்து ரொம்ப கடுமையா விமர்சிக்காத தன்மையெல்லாம் அவர் சினிமால எப்படி இருக்குதோ அதே போலதான் மகேந்திரன் சார் இருப்பாரு. மகேந்திரன் சார் சினிமாவில என்ன அவரோட படங்கள்ல குறிப்பா ஒரு இயக்குனர் எந்த கேரக்டர்ல அவர் எல்லா இயக்குனரும் அவங்க படங்கள்ல ஏதாவது ஒரு கேரக்டர்ல தொடர்ந்து வருவாங்க. மகேந்திரன் சார் என்ன கேரக்டரா அவர் படங்கள்ல வந்திருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா பெண் கேரக்டரா வந்திருக்காரு. ஜானில ஸ்ரீதேவி அவரு தான். உதிரை பூக்கள்ல வந்த அந்த கதாநாயகரை பத்தி அது மகேந்திரன் சார் தான். அப்புறம் நெஞ்சத்துக்கு இல்லாததுல வந்த சுகாசினி பாத்தீங்கன்னா சுகாசினி, அப்புறம் இன்னொரு பெண் தனியா இருக்கிற ஒரு பெண் அதுவும் அவங்க தான். அதே மாதிரி மெட்டியில் வந்த விஜயகுமார் யாருன்னு பாத்தீங்கன்னா அது மகேந்திரன் சார் தான். மகேந்திரன் சார் படங்கள்ல வர மென்மையான பெண்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அது எல்லாமே பெண்கள் இல்ல, அது மகேந்திரன் சார். அவ்வளவு மென்மையானவர். அவரோட இழப்பு வருத்தத்தை ஏற்படுத்துது. அதாவது அவரு மரணம் வந்து ரொம்ப சாதாரண மரணம் இல்ல, ஒரு சாதனைக்குரிய மரணம். அவரு இறந்திருக்கிறாருங்கிறது தடார்னு இறந்துட்டாரு அப்படிங்கிறது வருத்தமா இருந்தாலும் அவர் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு மனிதனா இருந்துதான் இறந்திருக்கிறாரு. அதெல்லாம் நிறைவா இருந்தாலும் அவரு இறந்துட்டாருங்கிற வருத்தம் மனசுல இருந்துட்டாரு. இயக்குனர் மகேந்திரனின் மறைவு குறித்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவேற்றக்கூடிய கவிஞர் வைரமுத்து நவீன சினிமா கண்ணீர் சிந்துகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். பல இயக்குனர்களும் திரைப்பிரபலங்களும் அவருடைய ஆளுமை பற்றியும் அவருடைய திறமை பற்றியும் வியந்து பாராட்டி வருகிறார்கள். அவருடைய எடுத்த திரைப்படங்கள் இருப்பது என்பது கருப்பு வெள்ளையாக இருந்தாலும் இன்றையும் HD காலத்திலும் அவருடைய படைப்புகள் என்பது பாராட்டப்பட்டு புகழப்பட்டு வருகிறது. தயாரிப்பாளர் தனஞ்சயன் இயக்குனர் மகேந்திரன் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு பேசியதை பார்க்கலாம்.